அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கங்கள். நடைபெற இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்திய குடியரசுக் கட்சி தேசிய தலைவர் பாலாசாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தனித்து களம் காணுகிறது. பலர் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக காட்டிக்கொள்ளுகின்ற இன்னும் பலர் எங்களிடத்தில் கேட்டபோது, ஏன் நீங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, அதிமுக கூட்டணியில் சேரலாமே, திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் சேரலாமே என்றெல்லாம் ஆலோசனைகளை சொன்னார்கள். அவருடைய ஆலோசனைகளுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்திய குடியரசுக் கட்சி ஏன் தனித்து களம் காணுகிறது என்பதற்கு நான் உங்களிடத்திலே என்னுடைய பணிவான விளக்கத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிமுக ஏற்கனவே பாஜகவோடு கைகோர்த்து இருக்கிறது. பாஜக என்றைக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கையில் இருக்கிறவர்கள். எனவே அவர்களோடு கூட்டு சேர முடியாது. கடந்த காலங்களிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நம்முடைய தலைவர்கள் 20-25 ஆண்டு காலமாக அந்த கட்சியோடு கூட்டணி வைத்ததன் பலன் இன்றைக்கு இந்திய குடியரசுக் கட்சி வெறும் அடுத்தவனுக்கு கொடி பிடிக்கிற கட்சியாகவே மாறிப்போனது. இதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுகவோடு நாம் சேரவில்லை. அப்படியென்றால் திமுகவில் சேர்ந்திருக்கலாமே என்கிற கேள்விக்கும் சொல்லுகிறேன். கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தொடுக்கப்பட்ட வன்முறை வெறியாட்டங்கள், குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேலிலே குடிக்கிற நீரில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிக்கிற நீரில் மலத்தை கலந்த அநியாயம், கொடுமை நடந்தேறியது. ஆனால் இதை கண்டுபிடித்து யார் தவறு செய்தார்களோ அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக திமுக ஆட்சி யார் பாதிக்கப்பட்டானோ, எவன் புகார் கொடுத்தானோ அவர்கள் மீதே வழக்கு போடுகிற கொடுமை இந்த திமுக ஆட்சியிலே நாம் பார்த்தோம். அது மாத்திரமில்லை, SC/ST மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதி, ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுகிற நிதி முறையாக அந்த மக்களுக்கு செலவிடப்படுகிறதா என்கிற கேள்விக்கு இன்று வரை திமுக கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கிறவர்களிடத்திலும் சரி, தமிழக அரசுக்கும் சரி, எந்த விதமான முறையான பதில் கிடையாது. இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் சொல்கிறார், சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. அதில் குறிப்பாக பெண்களுக்கான உரிமை தொகை நாங்கள் வழங்குகிறோம், 1000 ரூபாய் வழங்கியிருக்கிறோம், இனி ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் வழங்குவோம் என்று பெருமையாக சொல்லுகிறார். நான் அவரிடத்தில் கேட்கிறதெல்லாம், திமுக மகளிர் உரிமை தொகை கொடுப்பதை நாங்கள் மறுக்கவில்லை, எதிர்க்கவில்லை. ஆனால் எங்கிருந்து அந்த பணத்தை எடுத்து கொடுக்கிறீர்கள் என்கிற கேள்விக்கு இன்று வரை பதில் இல்லை. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி, அந்த மக்களுடைய மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி, அந்த நிதியை அவர்களுக்கு மட்டுமே செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனால் அந்த மகளிர் உரிமை தொகைக்காக SC/ST சிறப்பு உட்கூறு திட்ட நிதியிலிருந்து சுமார் 7000 கோடி திருடப்பட்டது. இது இந்திய குடியரசுக் கட்சி வழக்கு போட்டு நியாயம் கேட்டால் இன்று வரைக்கும் அதற்கு சரியான பதில் வழங்கப்படவில்லை. அதற்கு அவர் கூட்டணியில் இருக்கிற VCK உள்ளிட்ட பல கட்சிகள் ஏதேதோ சால்ஜாப்புகள்லாம் சொல்லுகிறார்கள். திட்டம் என்றால் SCP என்பது ஒரு தனி திட்டம் அல்ல என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சிறப்பு உட்கூறு திட்டம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மேம்பாட்டிற்காகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் மட்டும்தான் செலவு செய்ய வேண்டும். அதற்கு சிறப்பு என்கிற வார்த்தையை சிறப்பு திட்டங்கள் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. தாட்கோவிலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் தொழில் தொடங்குவதற்கு கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தும் இன்று வரைக்கும் அவர்களுக்கு கடன் முறையாக வழங்கப்படவில்லை. அதை தாண்டி SC/ST பணியாளர்களை பதவி உயர்வுகளை இடஒதுக்கீடு வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினார்கள். அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார், திமுக ஆட்சியிலே நாங்கள் கட்டாயம் இதை செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சி முடிந்த 5 ஆண்டு காலம் கடந்த பின்னாலும் இன்று வரைக்கும் அவர் செய்யவே இல்லை, செய்ய மறுத்திருக்கிறார். அதை தாண்டி 2012ஆம் ஆண்டு SC/ST பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்ற ஆணை பெறப்பட்டது. அந்த நீதிமன்ற ஆணைப்படி கடந்த அதிமுக ஆட்சியிலே அதை நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால்
ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரை அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அதன் பிறகு வந்த எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அந்த நேரத்தில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார், கடந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார். இன்று வரைக்கும் அதற்கான அறிவிப்பு வெறும் அரசாணையாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. இப்படி தொடர்ச்சியாக அதை தாண்டி மிக கொடுமையான விஷயம் என்னவென்று சொன்னால், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவராக இருந்த தமிழ்நாட்டு தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பட்டப்பகலிலே படுகொலை செய்யப்பட்டார். அது உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பலர் வழக்கு போட்டார்கள். வழக்கு நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சிபிஐ வழக்கு நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நான் திமுக ஆட்சியாளரிடத்தில் கேட்கிறோம், அல்லது திமுகவிற்காக ஆதரவு தெரிவிக்கிறவர்களையும் நான் கேட்கிறோம். இந்த ஆட்சியில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு அரசியல் உள்நோக்கம் இல்லை, திமுகவிற்கும் அல்லது அரசுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று சொன்னால், ஏன் 2 முறை திமுக உச்சநீதிமன்றத்தில் போய் தடையாணை வாங்குவது அவசியம் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன என்பதை திமுகவிற்கு முட்டுக் கொடுக்கிற நீங்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும், அல்லது அவர்களிடத்தில் கேட்டு சொல்லுங்கள். இப்படி தொடர்ச்சியாக யார் பாதிக்கப்படுகிறார்களோ, யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் மீதே காவல்துறையை வைத்து வழக்கு போடுவது, பொய் வழக்கு புனைவது, அவர்கள் மீது அத்துமீறி போலீஸ் தடியடி நடத்துவது என்பது நடைமுறையாகிவிட்டது திராவிட முன்னேற்ற ஆட்சியிலே. இவர்கள் சொன்னார், திமுக ஆட்சிக்கு வந்தால் துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார், எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தினால் அவர்களை தடியடி நடத்தி சிறைக்கு செல்லுகின்ற அவலத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இன்று வரை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் கூட அந்த பணி நிரந்தரத்தை பற்றி பேசவே இல்லை. அத்தியாவசிய பணிகளில் அனைவரையும் நிரந்தரமாக்க வேண்டும் என்பதுதான் வெள்ளைக்காரர்கள் போட்ட காலத்திலிருந்து சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தையே இன்றைக்கு எல்லாவற்றையும் மூடிவிட்டு குழி தோண்டி புதைத்து விட்டு இன்றைக்கு அத்தனையும் தனியாருக்கு தாரை வார்த்து விட்டார்கள். இப்படி தனியாருக்கு தாரை வார்த்ததனுடைய மூலமாக பாபா சாஹேப் அம்பேத்கர் பெற்றுத்தந்த இடஒதுக்கீட்டு உரிமை இன்றைக்கு பறிபோயிருக்கிறது. அரசு துறைகள் எல்லாம் விற்பனையாகிவிட்டது. எல்லா துறைகளும் தனியாருக்கு தாரை வார்த்து விட்டால் இடஒதுக்கீடு என்பது எங்கே இருக்கும்? எப்படி அதை நடைமுறைப்படுத்த முடியும்? இது எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு மட்டுமல்ல, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடும் இன்றைக்கு பறிபோயிருக்கிறது என்பதை அவர்கள் உணரவில்லை. ஆகவே தான் சொல்லுகிறோம், இவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் பாஜக ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அவர்கள் நேரடியாக சொல்லுகிறார்கள், இவர்கள் மறைமுகமாக நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதுதான் இந்திய குடியரசுக் கட்சியுடைய பார்வை, அதனுடைய நிலைப்பாடு. அதனாலே தான் இந்த இழந்த உரிமைகளை, இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பதற்கு 2 ஆட்சியாளர், மத்தியில் ஆண்டுகின்ற பாஜகவானாலும் சரி, மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவானாலும் சரி, இவர்கள் 2 பேருமே இந்த மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள், துரோகம் இழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதையும் செய்யவில்லை, சொல்லாததையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் திமுக ஸ்டாலின் சொல்லுகிற உண்மையான விஷயம். நாங்கள் சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று சொல்லுகிறார் அல்லவா? அவர் சொன்னதை எதையும் செய்யவில்லை, சொல்லாததை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கேயும் வீடுகளை காலி செய்வோம், சென்னை நகர்ப்புற பகுதிகளில் நிலங்களை பிடுங்குவோம் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பின்னால் பரந்தூர் விமான நிலையம் முதல் 8 வழிச்சாலை உள்ளிட்ட அத்தனை நிலங்களுக்கும் இன்றைக்கு திட்டம் போட்டு பறித்து கொண்டிருக்கிற அவலம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எஸ்சி எஸ்டி மக்களுடைய நிதி திருடப்படுகிறது. பஞ்சமி நிலங்களை மீட்டு தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பஞ்சமி நிலங்களை பற்றி ஒருவரும் பேசவே காணும். ஆனால் இதையெல்லாம் பேசாமல் இந்து சமய அறநிலையத்துறையை நாங்கள் நிலங்களை இத்தனை கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை மீட்டிருக்கிறோம் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை உங்களுக்கு ஆட்சியில் உட்காருவதற்கு அதிகாரம் வழங்கவில்லை. பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்களும் வாக்களித்ததன் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி இருக்கிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் தேர்தல் காலங்களிலே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஓட்டு வாங்கிவிட்ட பின்னால் ஆட்சியில் அமர்ந்துவிட்டு இந்த மக்களை ஒடுக்குகிற, வஞ்சிக்கிற செயலை தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜகவும் காங்கிரசும் இப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையின மக்களை ஒன்றுபடுத்தி இந்திய குடியரசுக் கட்சி பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க தனித்து களம் காணுகிறது.
ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை, வேலைவாய்ப்பை, அரசு ஊழியருடைய பணி நிரந்தரம், பதவி உயர்வு உள்ளிட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் குடியரசுக் கட்சி தனித்து போராடி கொண்டு இருக்கிறது. அதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக தேசிய தலைவர் பிரகாஷ் அம்பேத்கர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்திய குடியரசுக் கட்சி தனித்து களம் காண்டு கொண்டிருக்கிறது. சோளிங்கர் சட்டமன்ற வேட்பாளராக, இந்திய குடியரசுக் கட்சியுடைய வேட்பாளராக களம் காணுகிற கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் எஸ் செந்தில்குமார் அவர்களுக்கு கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.